திமுக எம்பிக்களுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அனைத்து திமுக எம்பிக்களுமே இதில் பங்கேற்க வேண்டும் என்று முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காணொலி வாயிலாக ஆலோசனை தொடங்கியிருக்கிறது. தொகுதி மறுவரையறை பிரச்சினை தொடர்பாக திமுக எம்பிக்களோடு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலும் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலினும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளை கூடும் நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவசரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். திமுக எம்பிக்களுடன் கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் காணொலியில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மகளிருக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளை தொடங்கி 3 தினங்களுக்கு நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த 3 தினங்களில் இதற்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் இந்த பிரச்சினை குறித்து திமுக எம்பிக்களோடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், திமுக எம்பிக்களோட முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொகுதி மறுவரையறை பிரச்சினை தொடர்பாக எம்பிக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன அறிவுறுத்தல்களை கொடுக்கிறாரு? நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்படணும்னு அறிவுறுத்தலை கொடுத்துட்டு இருக்காரா? திமுக எம்பிக்கள் அனைவரும் பாராளுமன்றத்திற்கு விழுப்பெடுக்காமல் பங்கேற்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தர்மபுரியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றிருக்கிறார். முதலமைச்சர் இன்று காலை தருமபுரி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் எம்பிக்கள் கூட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை மக்களவையில் 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை டெல்லியில் 98 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதே போல சமாஜ்வாதி கட்சிக்கு 37 எம்பிக்களும், அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 28 எம்பிக்களும் அதில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 185 எம்பிக்கள் இருக்கிறார்கள். எனவே ஒருவேளை இந்த சட்ட மசோதாவிற்கு கொண்டு வரும் பட்சத்தில் அதற்கு பாராளுமன்றத்தில் அரசியல் சாசன திருத்தம் என்பதால் கிட்டத்தட்ட 3/2 பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த எம்பிக்கள், குறிப்பாக திமுக எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்று எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல நிறைய எம்பிக்கள் திமுகவில் மாவட்ட செயலாளராக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தருமபுரி எம்பி மணி, நாமக்கல் எம்பி ராஜேஷ்குமார் உள்ளிட்ட ஈரோடு எம்பி பிரகாஷ் ஆகியோரெல்லாம் மாவட்ட செயலராக தேர்தலில் களமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களும் நாளை இன்றைக்குள் இரவுக்குள் டெல்லி சென்றடையுமாறு முதலமைச்சர் கூறியிருக்கிறார். எனவே குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூட்டணி கட்சிகளிடம் பேசி வருவதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது டெல்லியில் புறப்பட்டு சென்றிருக்கிறார் TR பாலு. அவர் அந்த மசோதாக்களில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை, குறிப்பாக தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல், அதாவது தற்போது மொத்த எம்பிக்களில் 7.1% எம்பிக்கள் இருக்கிறார்கள் தமிழக எம்பிக்கள். அந்த பர்சன்டேஜ் வகையில் கொடுத்தாலும் சரி, அல்லது ப்ரோரேட்டா என்ற அடிப்படையில் கொடுத்தாலும் பாதிப்பு ஏற்படும் எனவும், எனவே இதற்கு ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் எம்பிக்களுக்கு சொல்லியிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக விவாதம் வரும்போது எந்த எம்பி பேச வேண்டும் என்பது குறித்தும், குறிப்பாக ராசா, திருச்சி சிவா உள்ளிட்ட எம்பிக்கள் இந்த விவாதத்தில் பேசுவதற்கு தயாராகும்படியும் முதலமைச்சர் அறிவுறுத்தி வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.